வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். அமெரிக்காவோட விமான தாங்கி போர் கப்பல்கள் உண்மையிலேயே இது கடற்படை சக்தியோட உச்சமா இல்ல காலப்போக்குல எதிரிகளுக்கு எளிதான இலக்கா மாறிடுச்சா? உலகத்திலே ரொம்ப வலிமையான ஆயுதமா கருதப்படுற இதோட உண்மையான நிலைமைதான் என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடலாம். கிட்டத்தட்ட 80 வருஷமா இந்த விமானந்தாங்கி கப்பல்கள் தான் கடலோட ராஜாக்களா இருந்திருக்கு. 2ஆம் உலக போர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட ராணுவ பலத்தோட ஒரு நேரடி அடையாளம்னா அது இதுதான். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த 100,000 டன் பிரம்மாண்டங்கள் எதிரிகளுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறிடுச்சாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு காலத்துல அசைக்க முடியாத கோட்டையா இருந்ததெல்லாம் இப்போ மிதக்கிற ஒரு டார்கெட் தானா? சரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மிதக்கும் கோட்டைகளோட உண்மையான சக்தி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வெறும் கப்பல்கள்ல கடல்ல மிதக்கிற ஒரு நகரமே தான். சும்மா யோசிச்சு பாருங்க, அதோட எடை மட்டுமே 97,000 டன். கிட்டத்தட்ட 6,000 பேர் அங்க வேலை செய்யறாங்க. 70 விமானங்களை கொண்ட ஒரு முழு விமான படையையே அது சுமந்துட்டு போகுது. ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு போர் விமானத்தை அதால ஏவ முடியும். இது கப்பல் இல்ல, அமெரிக்கா கரையில இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி நின்னு தன்னோட பலத்தை காட்டக்கூடிய ஒரு மிதக்கும் ராணுவ நகரம். ஆனா இவ்ளோ பெரிய சக்தி ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறது தான் இப்போ அதுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இதுதான் கண்ணாடி மாளிகை பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஈரானோட IRGC ஏரோஸ்பேஸ் கமாண்டர் அமீர் அலி ஹாஜிசாதே சொன்ன இந்த ஒரு வரி இப்போ இருக்கிற ஆபத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. கண்ணாடி மாளிகையில உட்காந்துட்டு அடுத்தவங்க மேல கல்லறிய கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அதாவது அமெரிக்காவோட இந்த பெரிய பலமே இப்போ அதோட பலவீனமா பார்க்கப்படுது. இந்த ஆபத்து ஏதோ பேச்சோட நிக்கல. வெறும் 656 அடி. ஆமா, USS டுவைட் டி ஐசனோவர் அப்படிங்கிற விமான தாங்கி கப்பல்ல ஒரு ஹூத்தி ஏவுகணை மிஸ் பண்ண தூரம் அவ்வளோதான். ஆபத்து எவ்வளோ பக்கத்துல வந்திருக்குன்னு பாருங்க. இது ஏதோ ஒரு விச்சின்ன சம்பவம் இல்ல. இது கப்பல்களுக்கு எதிரான பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம். ஊதிகள் மாதிரியான குழுக்களை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுதுன்னா சீனா இல்ல ஈரான் மாதிரியான நாடுகள் நினைச்சா இன்னும் பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இது விமான தாங்கிகளோட ஆதிக்கத்துக்கே நேரடி சவால். சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு விமான தாங்கி கப்பலை மூழ்கடிக்கிறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான ராணுவ நடவடிக்கை. லெக்சிங்டன் இன்ஸ்டிடியூட் மாதிரி சில அமைப்புகளோட ரிப்போர்ட்ஸ் படி விமான தாங்கிகள் இன்னும் பல வருஷங்களுக்கு ரொம்பவே தாக்கு பிடிக்கக்கூடியவ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மை எங்கதான் இருக்கு? இத நாம தெரிஞ்சுக்க ஒரு எதிரி ஒரு விமான தாங்கி கப்பலை தாக்க நினைச்சா என்னெல்லாம் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த மொத்த ப்ராசஸுக்கும் பேரு கில் செயின். இதுல 4 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல கேரியரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ட்ராக் பண்ணணும், 3ஆவதா அதோட பாதுகாப்பு வளையத்தை ஊடுருவி போகணும், கடைசியா ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். வாங்க இது ஒவ்வொன்றும் எவ்வளவு கஷ்டம்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், கேரியரை கண்டுபிடிக்கணும். கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த கப்பல்கள் எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கும். அதனால பரந்த கடல்ல அதோட இடத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு மில்லியன் சதுர மைல் வைக்கோல் போர்ல ஒரு ஊசியை தேடுற மாதிரி. 2வது ஸ்டெப்ப அதை ட்ராக் பண்றது. சரி, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, 1 மணி நேரத்துக்கு 30 நாட்டிக்கல் மைல் வேகத்துல போற ஒரு கப்பல் ஒரே நாள்ல 700 மைலுக்கு மேல போயிடும். அதனால தாக்குதலுக்கு தேவையான அளவுக்கு துல்லியமா அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது நம்ப முடியாத அளவுக்கு கஷ்டம். 3வது ரொம்பவே கஷ்டமான ஸ்டெப், அதோட பாதுகாப்பு வளையத்தை ஊடுருவி போறது. ஒரு விமானம் தாங்கி தனியா போகாது. அதை சுத்தி E-2C ஹாக்கி விமானங்கள், ஏஜஸ் ரேடார் கொண்ட கப்பல்கள், FA-18 ஜெட் விமானங்கள்னு ஒரு பெரிய பாதுகாப்பு படையே போகும். வர எந்த ஒரு ஏவுகணையும் இந்த பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி தான் போகணும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு அமைப்புகள் தனித்தனியா வேலை செய்யாது. எல்லாமே கூட்டு ஈடுபாட்டு திறன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தால இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த குழுல இருக்கிற ஒரு கப்பல் பாக்குறத மத்த எல்லா கப்பலும் விமானமும் உடனுக்குடன் பார்க்கும். இது ஒரு மாபெரும் நெட்வொர்க் மாதிரி எதிரி தப்பிக்கவே முடியாத ஒரு விரிவான பாதுகாப்பு வழியை உருவாக்குது. கடைசியா 4வது ஸ்டெப், ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துறது. ஒருவேளை ஒரு ஏவுகணை இந்த எல்லாத்தையும் தாண்டி கப்பலை அடிச்சாலும் அதை முடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. ஒரு நிமிட்ஸ் கிளாஸ் கேரியர்ல ஆயிரக்கணக்கான அறையும் ரொம்ப கனமான கவசமும் இருக்கு. இதனால அது ஒரு பெரிய தாக்குதலை கூட தாங்குற அளவுக்கு வலிமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பக்கம் இது ஈஸியா தாக்கக்கூடியதுன்னு ஒரு வாதம், இன்னொரு பக்கம் இதை அசைக்கவே முடியாதுன்னு ஒரு வாதம்.
உண்மை என்னன்னா இது ஒரு தொடர்ச்சியான தொழில்நுட்ப ஆயுத பந்தயம். ஆக இந்த விவாதம் இங்க தான் வந்து நிக்குது. ஒரு பக்கம் இது ரொம்ப பெருசு, விலை உயர்ந்தது, புது ஏவுகணங்களால தாக்கப்படலாம்ங்கிற வாதம். இன்னொரு பக்கம் இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதோட பாதுகாப்பு அடுக்குகள் ரொம்ப அடர்த்தியானதுங்கிற வாதம். ரெண்டு பக்கமும் நியாயமான கருத்துக்கள் இருக்கு. அப்போ இங்க கேள்வி கெரியர்ஸ் பாதுகாப்பானதா இல்லையாங்கிறது இல்ல. உண்மையான நிலவரம் என்னன்னா, அதோட உயிர் வாழ்வு தாக்குதல் தொழில்நுட்பத்துக்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துக்கும் நடுவுல நடக்கிற இந்த தொடர்ச்சியான ரொம்ப காஸ்ட்லியான ஆயுத பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. எதிர்காலத்துல ஆயுதங்கள் இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டே போகும்போது பாதுகாப்பு தொழில்நுட்பங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? இதுதான் கடற்படை போரோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற கேள்வி. இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.